திருப்பதி திருமலையில் பத்மாவதி நகரில் முக்கிய பிரமுகர்கள் தங்கும் ஓய்வு விடுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை புகுந்ததால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். இதனை அடுத்து சிறுத்தையை பிடிக்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்த செய்தியினை சற்று விரிவாக பார்க்கலாம். திருப்பதி திருமலை முக்கிய பிரமுகர்கள் தங்கும் விடுதி. உறங்கப் போகும் நேரத்தில் நுழைந்து தூக்கத்தை கலைத்தது சிறுத்தை. திருமலையில் உள்ள நரசிங் சதன் பக்தர்கள் ஓய்வு அறையில் இரவு 9:15 மணிக்கு புகுந்தது சிறுத்தை. உடனடியாக அறைகளில் தங்கியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் கதவு ஜன்னல்களை அடைத்துவிட்டு உள்ளேயே இருக்குமாறு தொலைபேசி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தேவஸ்தான வனத்துறையினர், தீயணைப்பு படையினர், போலீசார் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஒன்றிணைந்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் 1வது தளத்தில் இருந்த ஜன்னல் வழியாக சிறுத்தை தப்பிச் சென்றது. ఈరోజు రాత్రి 8:30-8:30 గంటల మధ్యలో పద్మావతి నగర్ అంటే విఐపి కాటేజ్ ఏరియాలో ఉన్నటువంటి నర్సింగ్ సదన్ అనే కాటేజ్లోకి చిరుత ప్రవేశించింది. ఏం లేదని తర్వాత వాటర్ ట్యాంక్ పోర్షన్ కూడా ఒకసారి వెరిఫై చేసి గ్రౌండ్ ఫ్లోర్ పోర్షన్ కూడా వెరిఫై చేసిన తర్వాత ఇప్పుడు ఈ బిల్డింగ్లో లేదు అని మనం నిర్ధారించుకొని ఈ సమావేశం ద్వారా అందరికీ తెలియజేస్తున్నాం. 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தை வெளியே சென்றது உறுதிப்படுத்தப்பட்டதால் பக்தர்கள் நிம்மதி அடைந்தனர். வனப்பகுதியை ஒட்டி பக்தர்கள் ஓய்வு அறை உள்ளதால் சிறுத்தைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் கூறினர். இனி இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்படும் எனவும் தேவஸ்தான அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நரேஷ்.